அண்மை செய்தி. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் லாக்அப் மரண வழக்கில் தீர்ப்பு இன்று காலை 10:30 மணிக்கு வழங்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் மரண வழக்கு தொடர்பாக தீர்ப்பு மாலை 4 மணிக்கு வழங்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி ஊரடங்கு காலத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தந்தை மற்றும் மகன் காவல்துறையினர் தாக்குதலில் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப சாத்தான்குளம் கொலை வழக்கு தொடர்பான தீர்ப்பு 10:30க்கு வழங்கப்படும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. தற்போது மாலை 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்காக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் வணிகர்களாக இருந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் கடந்த கொரோனா காலகட்டமான 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று கொரோனா விதிமுறைகளை மீறியதாக கூறி சாத்தான்குளம் காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் இருவரும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் கோவில்பட்டி கிளை சிறையில் 23ஆம் தேதி ஜூன் 23ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இருவரும் அடுத்தடுத்து சிறிது நேரத்திலே உயிரிழந்தார்கள். இந்த வழக்கானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிபிஐயும் விசாரணை நடத்தப்பட்டு 2427 பக்கங்கள் முதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்தாக மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக விசாரணை நடத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த மட்டும் 4 நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்றைய தினம் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்தாக இன்று காலை முதலாகவே ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் வருகை தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிபதி முத்துக்குமரன் அவர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது மாலை 4 மணிக்கு வெளியாக உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட மத்திய சிறையிலிருந்து ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரையும் பாதுகாப்புடன் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அந்த தீர்ப்பானது 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.